வர்ஷிங், இன்னைக்கான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. நம்ம மத்தவங்களுக்கு கால் பண்ணிருப்போம், மத்தவங்க நமக்கு கால் பண்ணிருப்பாங்க. பட் என்னைக்காச்சும் நம்மளே நம்ம நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க என்னைக்காச்சும் உங்களுக்கே தெரியாம உங்க நம்பருக்கு நீங்களே கால் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். சின்ன ஊர்ல பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். ஊர்லயே பெரிய குடும்பத்து கல்யாணம்ன்றதுனால ஊர் மொத்தமும் அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கு. சொந்தக்காரங்க யாரு, ஊர்க்காரங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு கூட்டம். கல்யாண பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு கல்யாண வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டு வேலைக்காரங்களே ஒரு பக்கம் பொறாமப்படுற மாதிரியும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தோடையும் பாக்குற மாதிரி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல தான் வளர்ந்தான். கல்யாண வேலைகளை இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வீட்டுல விளையாடிட்டு இருக்க பசங்க இவன் கிட்ட போனை விளையாடுறதுக்காக கேக்குறாங்க. இவனும் அவன் போனை பசங்க கிட்ட கொடுத்துட்டு சார்ஜ் கம்மியான உடனே போனை சார்ஜ் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலையை பார்க்க போயிடறான். ஒரு பக்கம் பொண்ணோட அம்மா இவன் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. கையில ஒரு நகைப்பெட்டியோட தேடிக்கிட்டே ஒரு ரூமா வரும்போது ஒரு பர்டிகுலர் ரூம்ல அந்த பசங்க எல்லாருமே போனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்படி பார்த்து அவங்க பசங்களா இந்த ரூம்ல விளையாடாதீங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க எல்லாம் ரூமை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும் போதே அந்த பையனையும் பாத்துறாங்க. அவனை கூப்பிட்டு, தம்பி இந்த நகைப்பெட்டியை இந்த ரூம்ல வச்சு பூட்டிடு, சாவியை உன்கிட்டே வச்சுக்கோ, நானும் இல்ல உங்க அங்கிளோ கேட்டா மட்டும் சாவியை கொடு, நான் வெளியே போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு, அங்கிளும் இப்ப வெளியே இருந்து வந்துருவாரு, வந்த உடனே அவர் கேட்டா மட்டும் சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவனும் நகைப்பெட்டியை ரூம்குள்ள இருக்க பீரோ உள்ள வச்சுட்டு வெளியே வரும்போது அவன் போன் சார்ஜர்ல இருக்கிறதையும் பாக்குறான். பசங்க சார்ஜ் இங்க போட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கதவையை மூடிட்டு தாப்பா போட்டுட்டு வெளியே போயிடுறான். கல்யாண பொண்ணோட ஆபீஸ் மேட்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கவனிச்சுட்டு திரும்பவும் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பூட்டின ரூமை திறந்து உள்ள சார்ஜ் போட்டிருந்த அவன் போனை எடுத்துக்கிட்டு வெளியே வரான். வெளியே வந்து மறுபடியும் பூட்டை போட்டுட்டு போறான். இப்படி பூட்டு போட்டுட்டு போகும்போது அவங்க அப்பா அவனை பாத்துறாரு. அதாவது கல்யாண பொண்ணோட அப்பா. அந்த அப்பாவும் அவனை கூப்பிட்டு, தம்பி அந்த ரூம் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா என்கிட்ட தான் இருக்கு, வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல வேணாம், இங்க கூட்டம் அதிகமாவது உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் மண்டபத்துக்கு போறேன், அவங்க அம்மா வந்தா மட்டும் சொல்லிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரும் மண்டபத்துக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அவங்க அம்மா கொடுத்த நகையை அந்த டப்பால தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சாவியை கேட்கறாங்க. இவனும் அந்த சாவியை இவங்க அம்மா கிட்ட கொடுத்துறான். அந்த சாவியை வாங்கிட்டு ரூமை திறந்து பார்த்தா அந்த பெட்டியில நகை இல்ல. ரூம் சாவி இவங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அண்ட் அவங்க அம்மாக்கும் தெரியும் அவங்க அப்பாக்கும் தெரியும் இவங்கிட்ட தான் சாவி இருக்குன்னு. அப்ப வேற யாரு ரூம்குள்ள வந்திருப்பா, நகையும் எடுத்திருப்பா. ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் அந்த பையனை தான் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே அவன் குணத்தை பார்த்த அவங்க அப்பா அம்மா அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, அவ அதை செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள நகையை திரும்ப கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வீட்டுக்காரங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. அப்படி எல்லாருமே டென்ஷனா இருக்கும்போது அந்த சமயத்துல அவன் போனுக்கு கால் வருது. அண்ட் அந்த கால் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா அவனோட போன் நம்பர்ல இருந்தே அவனுக்கு கால் வருது. அண்ட் அங்க கட் பண்ணா நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரிய வருது. அந்த குழந்தைங்க எல்லாம் நேத்து அவங்க கிட்ட போனை விளையாடுறதுக்காக வாங்கிட்டு போனாங்க. அவங்க போன்ல கேண்டி கிரஷ் விளையாடி இருக்காங்க. அண்ட் ஈச் கேம்க்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாத்தி மாத்தி விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல 5 லைஃபுமே அவுட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா லைஃப் வேணுன்றதுக்காக போன்ல டேட்டை அடுத்த நாளைக்கு மாத்தி அந்த போனஸ் 5 லைஃபையும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்பதான் அவங்க அம்மாவும் அந்த ரூம்குள்ள வந்து பசங்களா இங்க விளையாடாதீங்க வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. பசங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த அண்ணனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட கேட்டாங்க. பசங்களும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவனுக்கு போன் போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்பரை சொல்றாங்க. பசங்களும் விளையாட்டா அவர் நம்பர் தான் தெரியாம அவரோட போன்ல இருந்தே அவர் நம்பருக்கு போன் பண்றாங்க. அண்ட் இங்க கால் ரிங் ஆயிட்டே இருக்கும் போது தான் அவங்க அவனை அங்க பாத்துறாங்க. சரின்னு பசங்களும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்பதான் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கிறதையும் அந்த பசங்க பாக்குறாங்க. சரி சார்ஜை இங்கேயே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சார்ஜை அங்க போட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் உள்ள வந்து தன்னோட போனை அங்க சார்ஜில் இருக்கிறத பார்த்தான். அண்ட் இங்க இப்போ அவனுக்கு போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது நேத்து பசங்க அவன் போன்ல இருந்தே அவன் நம்பருக்கு கால் பண்ண கால் இன்னைக்கு அவனுக்கு கால் வருது. இவனுக்கும் ஒண்ணுமே புரியாம அந்த காலை அட்டன் பண்ணி கேட்கறான். கேட்கும் போதுதான் நேத்து அவங்க அம்மா இந்த நகையை பீரோவில் வச்சுட்டு சாவியை உங்ககிட்டயே வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி அந்த போன்ல கேக்குது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த போனை ஸ்பீக்கர்ல போடுறான். கதவையை திறந்து ஜுவல் பாக்ஸை உள்ள வச்சுட்டு கதவையை பூட்டிட்டு போற சத்தம் அந்த கால்ல கேக்குது. அதாவது நேத்து போன் சார்ஜ்ல இருக்கும்போது போன் கால்ல தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த காலை தான் இப்போ அடுத்த நாள் இவங்க லைவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. அதாவது யாரோ ஒருத்தவங்க கதவை திறக்கிற மாதிரி சத்தம் போன்ல கேக்குது. யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அந்த ஜுவல் பாக்ஸை எடுக்கிற சத்தமும் கேக்குது. அண்ட் இப்போ ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சாவி எப்படி உனக்கு கிடைச்சது? இந்த சாவியை ஆல்ரெடி நான் அச்சு எடுத்து வச்சிருந்தேன், அதாவது டூப்ளிகேட் பண்ணி வச்சிருந்தேன், சமயம் பார்த்து தான் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் ரிப்ளை பண்றாரு. சோ இப்போ அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஆனா யாருன்னு நமக்கு தெரியல, வெறும் வாய்ஸ் மட்டும் தான். உடனே
அந்த சொந்தக்காரங்க அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் திரும்பவும் தன் போனை எடுக்கிறதுக்காக ரூம்குள்ள அவன் வரான். அவன் வர்றத இவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே, நம்ம தான் வரோம், போனை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலையும் கட் பண்ணிடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் பார்க்கறான் அவனோட போன்ல டேட்டு மாறி இருக்குன்னு. சரின்னு அந்த டேட்டை கரெக்ட் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வச்சுக்கிட்டு அந்த சொந்தக்காரங்க யாரு ஜுவல் பாக்ஸை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? அப்படியே அந்த ஜுவல் பாக்ஸை எடுத்தவங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்க யாரு? இந்த கதைக்குள்ளேயே அதுக்கான க்ளூவும் இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி கிரேசியான டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.